friends, very good evening. Welcome to Agam Business Point. So Agam Business Point. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக. வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் இல்லாமல் இருக்கவங்க, ஸோ எல்லாத்துக்கும் மாதம் 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணக்கூடியது உங்கள் கையிலேயே கொண்டு வந்து கொடுக்குறோம். ஈஸியாக கனெக்ட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் ஆயிடுச்சுங்களாப்பா? வந்துருவாங்க. எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் கொடுக்கணும்ல நான். ஹாய் ஏமாமா, 6 மணிக்கு சொன்னேன், 6:45 ஆயிடுச்சு. சாரி, கொஞ்சம் டிராஃபிக் ஆல்சோ. நோட்டிஃபிகேஷனா? ஹாய் கலைமா, ஹாய் ராம்குமார்மா, ஹாய் ராஜலட்சுமிமா. சீக்கிரம் கனெக்ட் ஆயிக்கங்க. ஸோ வித்தின் 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்லி முடிச்சிருவேன். நீங்க மெஷினுக்கு பேமெண்ட் போட ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? சீக்கிரம் கனெக்ட் ஆயிக்கங்க. ஹாய் ஜெனிஃபர்மா, ஹாய் பூபால நந்தினிமா. ஹாய் நந்தினி குட்டி. ஹாய் சக்தி பரமேஸ்மா. சீக்கிரம் கனெக்ட் ஆயிக்கங்க, லேட் பண்ண வேண்டாம். வேற லெவல்ல உங்களுக்கான கனெக்ட் கொடுக்குற. ஹாய் காயுமா. இந்த பிசினஸ்க்கு நம்பர் பாத்தீங்கன்னா 8428383842. ஹாய் பிரீத்திமா. ஸோ இந்த கப்பு தான் நீங்க வீட்டில் இருந்தபடியே தயாரிக்க போறீங்க. எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியும் கொடுத்துருவோம். ஸோ நீங்க எடுக்கிற ப்ரொடக்ஷன் நாங்களே வாங்கிக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் கூட கொடுத்துருவோம். சரிங்க, 11 மந்த்ஸுக்கு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு மேல வேணாலும் நாங்களே எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு வேர்டு நாங்க கொடுத்துருவோம். ஸோ லைஃப் டைமுக்கு நாங்களே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லைஃப் டைம் மீன்ஸ் இதோட எப்போ இது ஃபீல்ட் அவுட் ஆகுதோ அது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்குவோம். இது ஃபீல்ட் அவுட் ஆகாது சொல்றேன். எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பிசினஸ்ல பேசணும். ஸோ ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டு போனோம்னா அது பிசினஸா இருக்காது. ஹாய் சல்மா சமீராமா. ஹாய் சுபத்ராமா. ஹாய் க்ளோரி நிஷாமா. ஹாய் ராம்குமார் திருமலை. ஹாய் அஸ்வினிமா. ஸோ கெட் ரெடியா. ஹாய் கவிதா ராஜகோபால்மா. ஹாய் ரஷ்மிமா. ஹாய் சரஸ்வதிமா. சீக்கிரம் கனெக்ட் ஆயிக்கங்க. நம்ம அகம் உடைய நியூ பிசினஸ் பாயிண்ட்ங்க. ஆக்சுவலி இதுக்கு பேரு அகம் பிசினஸ் பாயிண்ட். ஒரு பேஜ் ஓபன் பண்ணிடுறேன். டெய்லி நீங்க ஒன்ஸ் நீங்க எல்லாம் நம்ம கிட்ட ப்ராடக்ட் மெஷின் வாங்கிட்டீங்கன்னா டெய்லி உங்க அப்டேஷன் கொடுங்க. அந்த பேஜ்ல நான் போட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுல இருக்கட்டுமா? ஆமா. ஹாய் கார்த்திகாமா. ஹாய் சங்கர் நிவாஸ். நோ ரெஸ்பான்ஸா? வெயிட் பண்ணுங்க, இனிமே தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸே கொடுப்பேன். நாளையில இருந்து தான் கொடுக்கவே ஆரம்பிக்க போறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாமே சார் சொல்லிடுவாரு. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடறேன், டெமோ காமிச்சிடறேன். சார் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு பேசுவாங்க மெஷின் பத்தி. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது பேசுவாரு. ஹாய் சுதாமா. ஹாய் முகமது ரஃபி. ஹாய் ரஷ்மிமா. கெட் ரெடியா. ஸோ வீட்டில் இருந்தபடியே தினமும் லாபம் மட்டுமே 1000 ரூபாய் எடுக்கக்கூடிய பிசினஸ் கேரண்டி. அதுக்கு நீங்க வேலை பண்றதுக்கு கேரண்டியா இருக்கீங்களா? மெட்டீரியல் எப்படி காயுமா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? எந்த ஒரு பிசினஸ்மே ஒன்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? மெஷினுக்கு பண்ணலாம். அதுக்கு ரா மெட்டீரியல் நம்ம தீர பண்ணாது. உங்களுக்கு ஒரு தடவை பணம் வந்தா போதுமா? எப்பவுமே வரணும்ல. சோ உங்களுக்கு எப்பவுமே வரணும் இல்லைங்களா? இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல ரேவதிமா, இனிமேதான். பத்மாவதிமா, இனிமேதான். தேங்க்யூ so much சத்யாமா.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒண்ணுதான் மேம். என்ன ஸோ 2 பேரும் அது போக தனித்தனி பிசினஸ் வச்சிருக்கோம். நிறைய பிசினஸ் இருக்கனால அதுல அவர் வந்து கிங்கு. ஸோ இது சாரோடைய தான். நான் ஒன்லி மார்க்கெட்டிங், சார் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அது போக என்னோட மார்க்கெட்டிங் பர்சன் கூட உங்களை கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவங்களும் பேசுவாங்க. ஓகேங்களா? எனி டவுட் உங்களுக்கு மெஷின் பத்தி வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி விட்டுருவேன், பேசிடுவாங்க. ஓகேங்களா? கிங் இருக்கும்போது குயின் தானே மேம். நான் என்னோட அகம் டிவைன் பாயிண்ட்ல குயின் மேம். தேங்க்யூ மேம். என்ன ஜாப்? வீட்ல எத்தனை பேர் வேலைக்காக கஷ்டப்படுறீங்க மேம்? தினமும் ஒரு 100 ரூபாய் கிடைச்சா போதுன்னு கஷ்டப்படுற லேடிஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? கண்டிப்பா வைதேகமா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு மெஷின் வாங்கணும். சோ அந்த மெஷினுக்கான காஸ்ட் நீங்க கொடுத்துதான் ஆகணும். சோ இப்பவே சொல்லிட ஸ்ட்ரிக்டா நோ இஎம்ஐ. சோ எங்க கிட்ட நோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கிடையாது. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் மார்க்கெட்டிங் இருக்கும். ஐ மீன் நீங்க வந்து எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஈவன் நானே அப்படிதான் பண்ணுவேன். அந்த பொருளை வாங்கி நாங்களே எடுத்துக்குவோம். நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற பொருளை நானே உங்ககிட்ட ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஆப்ஷன் யாராவது கொடுத்துருக்காங்களா? மெஷின் நீங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேலை உங்களுக்கு எனக்கு இருக்க கனெக்ட் முடிஞ்சிருது. கனெக்ட் முடிஞ்சிருது இல்லைங்களா? ஒன்ஸ் எந்த பொருள் வாங்க, ஒரு தைய மிஷின் வாங்குறீங்க, அந்த தைய மிஷின் வாங்கியாச்சுன்னா அதோட நம்மளோட கனெக்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு மாவரைக்கிற கிரைண்டர் வாங்குறீங்க, சோ அந்த கிரைண்டர் வாங்குறீங்கன்னா அந்த கிரைண்டரோட முடிஞ்சிடும். நீங்க அரைச்சு விற்கிற மாவுக்கு நான் எப்படி நானே வந்து மாவும் வாங்கிட்டு போவனா? சோ மெஷின் கொடுப்பேன், அரைக்கிற மாவை நானே எடுக்க முடியுமா? இப்ப அதே கான்செப்டுக்கு தான் வரேன். மெஷினை நானே உங்களுக்கு அஃபோர்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். ரா மெட்டீரியல் வெளியே விட உங்களுக்கு இன்னும் நாங்க அஃபோர்டா கொடுக்குறோம். சோ நாங்க வந்து உங்க வீடு தேடி வந்து நாங்க கலெக்ட் பண்ணிக்கிறோம் நீங்க பண்ற ப்ரொடக்ஷனை. நீங்க இதுக்காக வெளியே மார்க்கெட்டிங்க்கு தனியா போகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நியாயமான பிரைஸ்ல உங்ககிட்ட நாங்க எடுத்துக்குவோம். சரிங்களா? சோ இந்த மாதிரி எத்தனை பேர் பண்றாங்க மேம்? சொல்றேன் மேம், எல்லா டீடைலும் இப்ப கொடுக்குற ரெடியா இருக்கேன். எவ்வளவு பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சோ மெஷினும் கொடுத்து ப்ரொடக்ஷனும் நாங்களே எடுக்கணும். நன்றி நன்றி பத்மினிமா. இது ஜாப் கிடையாது, பிசினஸ். உங்களை எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் உமன் ஆக்க போற, பிசினஸ் விமன்ஸ் ஆக்க போறவங்க எல்லாத்தையும் சிங்க பெண்ணா மாத்துறதுக்காக தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். யார்கிட்டையும் நீங்க வந்து கையேந்தி நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எத்தனையோ பெண்கள் கூனி குறுகி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்பாம, கூட்டு குடும்பத்திலிருந்து வேலைக்கு அனுப்பாம எத்தனையோ கஷ்டங்கள். குழந்தைங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே வீட்டுல இருப்பீங்க இல்லைங்களா? பெரியவங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே வீட்டுல இருப்பீங்க. சோ அதையெல்லாம் தாண்டி இது ஒரு குடிசை தொழில் மாதிரி தான். ஹாய் சௌந்தர்யாமா, இது ஒரு குடிசை தொழில் மாதிரி. படிச்சவங்க தான் பண்ணணும், படிக்காதவங்க அப்படியெல்லாம் கிடையாது. அறிவு இருந்தா யார் வேணா பண்ணலாம். சிந்தனை திறன் அது எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற ஒரு அறிவு நமக்கு வந்துருச்சுனாவே போதும். இதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எலக்ட்ரானிக்ஸ் நம்பர் வராது, எதுவுமே வராது. ஒன் செட் பண்ணி கொடுக்கறத மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், லைஃப் டைம் பண்ணலாம். இப்ப டெமோ கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்ல. சோ பிசினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. சோ நீங்க எல்லாருமே ஒரு சிங்க பெண்ணா மாறுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை அகம் பிசினஸ் பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்க தயாரிக்கிற பொருளை நாங்களே வாங்கிக்கிறோம். சோ வித் அக்ரிமெண்டோட. மெஷின் என்னங்கிறது ஒரு ரீல்ஸ் போட்டிருக்க பாருங்க, அத பாருங்க, அதுதான் மெஷின். சரி இப்ப காமிப்பேன், நான் மெஷின் ஓட்டி காமிப்பேன். ஓகேங்களா? சோ நீங்க வீட்டுல இருந்தபடி 1000 ரூபாய்ங்கிறது யார் தருவா மேம்? யாருனாலையுமே தர முடியாது. நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன் மேம், பண்றேன். நீ கொஞ்சம் வியூஸ் வரட்டும், நிறைய ஷேர் பண்ணுங்க மேம். இது நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பிசினஸ் கெத்தா காலரை தூக்கிட்டு சொல்ல நான் ஒரு பிசினஸ் பண்றேன். சோ இந்த கப்பு தான் நீங்க பண்ண போறீங்க. நிறைய வெரைட்டி கப் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கப்ஸ் தான் நம்ம பண்ணி நம்ம தயாரிக்கிற கப்ல ஃபுட் சாப்பிட போறாங்க எல்லாருமே. சாமி கோவில் பிரசாதம், பானிபூரி, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம தயாரிச்சு கொடுக்குறோம் இல்லையா, அதுல சாப்பிட போறாங்க. நீங்க தயாரிச்சு மட்டும் கொடுங்க, உங்க வீடு தேடி வந்து நாங்க எடுத்துக்கிறோம். சோ நீங்க எங்க இருக்கீங்களோ, இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல,
மெஷின் நீங்க ஒன்ஸ் நாங்க கொடுத்துட்டோம்னா உங்க ப்ரொடக்ஷன் நாங்களே எடுத்துக்கிறோம். சோ அக்ரிமெண்டோட சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோ நாங்க 11 months ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் கண்டிப்பா கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுதான் கேக்குறாங்க. கான்ட்ராக்ட் மெஷினுக்கு கிடையாது மேம். சோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தைய மிஷின் நம்ம எங்க வேணா வாங்குறோம், தைச்சு துணியை வாங்கிக்கிறோம் சொல்லி சொல்றதா பெரிய விஷயம். மெஷினுக்கு யாரும் தயாரிக்கிற நாங்களே வாரண்டி கேரண்டி இல்ல 1 year தான் எதுவா இருந்தாலுமே 1 yearக்கு நாங்க ஃபுல் சர்வீஸ். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து பார்ப்போம். அதுல ஏதாவது பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சார்ஜஸோ அதை பண்ணிடுவோம். இல்ல நீங்க ஓட்டுறதுல ப்ராப்ளம் வருதுன்னா அது ஏதாவது உடையுது பண்ணுதுன்னா அது உங்க ரிஸ்க். பட் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம் 1 yearக்கு. என்ன ப்ராப்ளம் சர்வீஸ்ல இருந்தாலும் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். மெஷின் ரீல்ஸ் போட்டிருக்க பாருங்க. சோ நாங்க ப்ரொடக்ஷன் வாங்கிக்கிறோங்கிறது இல்ல உமா அதான் சொல்ற, ப்ரொடக்ஷன் வாங்கிக்கங்கிறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியே நீங்க வாங்கிக்கலாம். நோ இஷ்யூஸ். உங்க ப்ரொடக்ஷனை நான் எடுத்துக்கிறேன். எந்த கம்பெனிக்கு நான் கொடுக்கறனோ நீங்க தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் அவங்களே சைன் பண்ணி கொடுத்துக்குவாங்க, நான் எடுத்துக்கிறேன். சோ மெஷின் நான் உங்களுக்கு கொடுத்து ப்ரொடக்ஷனுக்கும் நான் ஆள் பிடிச்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு. கரெக்ட் தானங்க? ப்ரொடக்ஷனுக்கும் நாங்க ஆள் பிடிச்சு கொடுத்து நாங்க அவங்க கிட்டே சைன் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்றீங்களா? உங்க கையில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா போது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரா மெட்டீரியலோட. சரிங்களா? ஒரு மினிமம் நான் இப்ப சொல்றது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட். சோ எக்ஸாக்ட் பிரைஸ் வேணும் நீங்க எனக்கு கால் பண்ணணும். சோ எனக்கு நாளைக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு கால் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் போட்டுருங்க. மெசேஜ் மட்டுமே இன்னைக்கு போடுங்க. எனக்கு கால்ஸ் எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் மட்டுமே போடுங்க. உட்கார்ந்து நாளைக்கே கம்ப்ளீட்டா ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி மெஷின் டை மாத்தினால தான் இது ஒரு சவுண்ட் வருது. சோ நார்மல் பட்டருக்கு இந்த மாதிரி கப்புக்கு ஒரு துளி சவுண்ட் வந்து லைட் சவுண்டே வராது. ரீவேல்யூ காஸ்ட் எல்லாம் மெஷினுக்கு இருக்காங்கிறது கேட்டு நான் சொல்றேன் மேம். ரீவேல்யூ காஸ்ட் எல்லாம் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. மேம் ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் தொடங்க போறீங்க, இதுல நெகட்டிவே வரக்கூடாது. எதுக்கு ரீவேல்யூ? அப்ப நீங்க மெஷினே வாங்கக்கூடாது. சரிங்களா? நான் எப்பவுமே ஒன்னு ஆரம்பிக்கும் போது நெகட்டிவ் பேசினா எனக்கு பிடிக்காது. பிசினஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்காது நான் சொல்லுவேன். சரிங்களா? ஒரு தொழிலை தொடங்கும் போதே விற்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க வாங்கவே கூடாது. ஜெயிக்கணும் மேம், சாதிக்கணும். அதுக்காக தானே இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன் நான் உங்களுக்காக. சோ உங்களுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன் மேம். சோ எப்பவுமே நெகட்டிவ் ஒரு விஷயத்த முன் வைக்காதீங்க. அப்ப அது நெகட்டிவாவே போயிடும். சோ அகம்னாவே பாசிட்டிவிட்டி தான். தொடங்க முன்னாடியே சறுக்கல நினைக்காதீங்க. ஏறிடுவோம். எவ்வளவு சறுக்கி வந்தா நம்மளால ஏற முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராங் போல்டு மைண்ட் இருந்தா மட்டும் பிசினஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவா வரணும்னா நான் எடுக்காம இருந்தாதான் உங்களுக்கு நெகட்டிவ் வரணும். நீங்க ப்ரொடக்ஷன் எடுக்கிறத நான் எடுத்துக்கிறேன். நீங்க கொடுக்கிற ப்ரொடக்ஷன் நான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ரெடியா? மெஷின் வாங்க நீங்க ரெடியா? ப்ரொடக்ஷன் எடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே மெஷின் வாங்குவீங்க. நெகட்டிவ் நோ நெகட்டிவ். நீங்க எதுக்கு விற்கணும்? விற்கணுங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஒன்ஸ் வாங்கிட்டோம், இதை விட இன்னும் 4 மெஷின் வாங்கணும், அதுக்கப்புறம் 10 வாங்கணும், 10 100 ஆகணும். இதுதான் வளர்ச்சி. இதுதான் நம்ம பாசிட்டிவ். இதுதான் நம்ம பவர். எல்லாமே இருக்கு பாத்துக்கங்க. எந்தெந்த மாதிரி கவர்ஸ் நம்ம பண்ண போறோம், நீங்க பண்ண போறீங்க. சோ எந்தெந்த மாதிரி கவர்ஸ் நீங்க எந்தெந்த மாதிரி கப்ஸ் நீங்க பண்ண போறீங்க, என்னென்ன ஜிஎஸ்எம்ங்கிறத ஃபர்தர் டீடைல் என்னோட மார்க்கெட்டிங் பீப்புள் பேசிடுவாங்க. சரிங்களா? ரெடியா இருங்க. சோ உங்களுக்கு அழகா வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்துருக்கேன். சாப்பிடுறது மட்டும்தான் வேலை. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். சோ என்ஜாய் பண்ண ரெடியா? மெஷினோட விலை வேணும் டப்புன்னு நீங்க 8428383842 வந்துருங்க. நாளைக்கு என்னோட மார்க்கெட்டிங் பர்சன் கூட உங்களை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அவங்க உங்க கூட பேசிடுவாங்க. சரிங்களா? சோ கால்ல பேசலாம். சரிங்களா? என்ன டீடைலுங்கிறது ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே இப்ப எல்லாம் காமிச்சுனா மெஷின் நீங்க வாங்க தயாராயிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மெஷின் 10 நாள்ல நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சோ உங்களுக்கு 10 நாள் டைம் இருக்குங்க. சோ அதே மாதிரி ஒன்ஸ் வந்து நீங்க எனக்கு மெஷின் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் போட்டீங்கன்னா அது நான் ரீஃபண்டபிள். ஏன்னா உங்களுக்காக தான் லேட் போய் மெஷின் செய்ய ஆரம்பிப்போம். உங்களுக்காக ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். சோ நாங்க ஒவ்வொரு செக்மெண்ட் வரும்போது உங்களுக்கு வீடியோஸ் போட்டோஸ் அனுப்பிச்சிட்டே இருப்போம். பெரிய அமௌண்ட் வேண்டாம். ஸ்டார்டிங்ல
வெறும் 10,000 கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ 10 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. நாங்க மெஷினை கொண்டு வந்து உங்களுக்கு இறக்கி டெமோ காமிச்சிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி டெமோ காமிச்சிட்டு வந்துருவோம். அது எந்த ஏரியாவா இருந்தாலும் சரி. ஃபுல் பேமெண்ட் நீங்க மெஷின் ஃபுல் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீட்டுக்கே வரும். ஆனா ஒவ்வொரு செக்மெண்ட் நான் வீடியோவோ போட்டோவோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். உங்க மெஷின் எந்த கண்டிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 10,000 மட்டும் கொடுத்துக்கங்க. சோ இதுக்கு நான் கேரண்டி. எங்களோட ஓன் பிசினஸ். நீங்க வரி பண்ணவே வேண்டியதில்லை. நான் சிறுமுகையில தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு வரிஸும் வேணாம். சரிங்களா? 10,000 மட்டும் பேமெண்ட் போட்டு உங்க மெஷினுக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க. 10 டேஸ் ஆகும் மேம் ஒரு மெஷின் ரெடி ஆகி வரதுக்கு. அதுக்குள்ள நல்ல நாள் பார்த்து வச்சுக்கோங்க. 10 to 15 டேஸ்க்குள்ள ஆயிடும். சரிங்களா? பேமெண்ட் அதுக்குள்ள நீங்க ரெடி பண்ணி நான் மெஷின் கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்க பேமெண்ட் போட்டுருங்க. எடுத்தோடனே ஃபுல் பேமெண்ட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஹாய் பிரியாமா. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்ப ஃபுல் பேமெண்ட் போட்டு நீங்க இடையில சொல்ல கொஞ்சம் பேமெண்ட் போட்டுருங்க. சோ இந்த பார்ட் ரெடி பண்ணிருக்கோம், இது ரெடி பண்ணிருக்கோம் வீடியோ அனுப்ப அப்பப்ப கொஞ்சம் அமௌண்ட் போட்டுக்கோங்க. 10 டேஸ் டைம் கொடுக்குறேன். அந்த 10 டேஸ்க்குள்ள நீங்க ஃபுல் பேமெண்ட் கொடுத்துடலாம். நாங்க உங்க மிஷினை இறக்கிடுவோம். நீங்களே நல்ல நாள் பார்த்து அது ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும் சரி, ஜாமமா இருந்தாலும் சரி, எந்த டைமுக்கு சொல்றீங்களோ அந்த டைம் கொண்டு வந்து இறக்கி வச்சிடுவோம். இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் சரி, we are ready to support. சோ எல்லாத்தையும் ஒரு சிங்க பெண்களா மாத்தியே ஆகணும். ஃப்ளட்ல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க மேம். இந்த மாதிரி என்ன தொழில் பண்றதுனே தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. கணவருக்கு தொழில் இல்ல, ஒரு ஐடில இருக்காங்க, ஒரு பார்ட் டைமா கூட பண்ணலாம் மேம். இதுல எந்த கேவலம் இல்ல. 10க்கு 10 ரூம் இருந்தா போதும். 5 யூனிட் தான் கரண்ட் ஓடும். அப்படியெல்லாம் கிடையாது சோஃபிமா. ஒரு வீட்டுல 100 மிஷின் கூட நீங்க வச்சுக்கலாம். 10க்கு 10 இருந்தா போதும். தாராளமா உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப ஆர்டர் போட்டுக்கங்க. டெலிவரி எடுக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிடுங்க. ஃபுல் பேமெண்ட் கிடையாது, செக்மெண்ட் கொடுக்குறேன் நான். சரிங்களா? சோ நோ இஎம்ஐஸ். எவ்வளவு மெஷின்ஸ் வேணா நீங்க பண்ணலாம். நீங்க எத்தனை 100 மெஷின் எடுத்து எனக்கு 100 மெஷினுக்கான ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் நானே எடுத்துக்கிறேன். அதுக்கு கேரண்டி சைன் பண்ணி நான் யாருக்கு டைப் பண்ணி விடணும் அவங்க உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் மெஷின் மேனுஃபேக்சர் பண்றோம். சோ இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் உங்களுக்கு சைன் வாங்கி கொடுத்துருவேன். உங்க ப்ராடக்ட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. எப்ப இந்த ப்ராடக்ட் வந்து இல்லாம போகுதோ அது வரைக்கும் நாங்க எடுத்துக்குவோம். ஓகேங்களா? பார்க்கலாமா இப்ப மெஷினை? கெட் ரெடியா. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அது சொல்லுங்க. எவ்வளவு பேர் தயாராயிட்டீங்க பிசினஸ் விமன் ஆகறதுக்கு? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? காஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1.5 lakhsல முடிஞ்சிடும். 1,50,000ல உங்க ப்ரொடக்ஷன் நானே எடுத்துக்குவேன். நோ இஎம்ஐ, நோ இஎம்ஐ. உங்க ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் சரி நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு 10 நாள் டைம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க மெஷின் ரெடி ஆகுறது. ஏன்னா நாம ஓன் மேனுஃபேக்சர். இங்க டையப்போ எதுவுமே கிடையாது. சோ ஒவ்வொரு பார்ட்ஸும் உங்களுக்கு ரெடியாக நான் வீடியோஸ் அனுப்பிச்சிடுவேன். நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், நானும் சார் இருக்கோம். நீங்க கவலைப்படாம ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட அகம் ஃபேமிலில 22,500 பேர் இப்ப ஆயிட்டீங்க. இந்த 22,500 பேர்ல நான் 22,000 பேருமே இந்த மெஷின் எடுப்பீங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம், மாஸ் பிசினஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் உங்க கூட டை அப் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய என்ன சொல்றதுங்க சப்போர்ட்னால இவ்வளோ பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். சோ நீங்களா சப்போர்ட் பண்றீங்க, அதே மாதிரி நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. சோ அப்ப நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்க, நான் எப்படி, நமக்குள்ள டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்த பிசினஸ் நீங்களே மேம் வேற என்ன பண்ணலாம்னு கேட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு தான் எப்பவுமே அகம் இருக்கும். நீங்க இதுலயே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் என்டர் ஆயிட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவீங்க. 5 மிஷின் போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வீட்டுக்கார வேலைக்கு போற நிறுத்திடுவீங்க. டே அண்ட் நைட் ஓட்டுவீங்க. 10 யூனிட் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் கரண்ட் பில் வரும். நைட்டும் பகலும் ஓட்டுனா 2,000 ரூபாய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லா செலவும் போக 2,000 ரூபாய் நிக்குதுங்க. மாசம் 60,000 ரூபாய். ஐடில போனா கூட கிடைக்கிறது இல்ல. எவன்ட்டையோ திட்டுவாங்க. நீங்க எந்த பிரச்சனையுமே இல்ல மேம். ஜாலியா உங்க பிசினஸ் நீங்க எப்ப வேணா லீவ் விடலாம். 84283838 இப்ப கேக்குறாங்கப்பா டீடைல்ஸ்க்கு. என்ன பண்றது? இப்ப புனிதாவும் போன் எடுக்க மாட்டான். உங்க நம்பர் கொடுத்துட்டான். 10 மணிக்கு கால் பண்றோம். 10 மணிக்கு ஐ மீன் நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க, எல்லாத்துக்கும் நான் கால் பண்றேன்.
8428383842. டோன்ட் கால் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ். ஸோ எல்லாத்துக்கும் நான் மார்னிங் டீடைல்ஸ் கொடுத்துட்றேன். ஒரு 11 o'clock கொடுத்துட்றேன். ஓகேங்களா? என்னோட மார்க்கெட்டிங் பர்சனே பேச சொல்லிடுறேன். மெஷின் எக்ஸ்பிளனேஷன் இப்போ கொடுத்துட்றேன். ஆரம்பிக்கலாமா? நம்ம கமல்ஜி சொன்ன மாதிரி தான், நேற்று சொன்னல அதே தான். ஜெயிச்சுட்டே இருக்கணும் மேம். நம்மளாம் வாழ பிறந்திருக்கவங்க, சரிங்களா? எத்தனையோ பேர் கடனால சூசைட் பண்ணிடுற, அப்படி இப்படி நெகட்டிவா போவீங்க. அப்படிலாம் போகாதீங்க. நிறைய வழி இருக்கு. எனக்கே வழியை தேடிட்டு இருக்கும் போது இந்த லிங்க் எனக்கு கிடைச்சது, சரிங்களா? அது வந்து பகவான் புண்ணியம் நான் நினைக்கிறேன். நம்ம கடவுள் வந்து எப்ப பண்ணணும்னு சொல்லுவார். அதாவது என் கூட லிங்க் ஆனவங்களுக்கு என்னோட கான்டாக்ட் கிடைக்கணும்னு இருக்கு, அவங்களோட கான்டாக்ட் எனக்கு கிடைக்கணும்னு இருக்கு, என் மூலமா இந்த உலகம் பூரா பரவணும்னு இருக்கு. சோ யார் இப்படி ஹானஸ்டா சொல்லுவாங்க, நீங்க பண்ற ப்ரொடக்ஷன் நானே எடுத்துக்கிறேன், சோ அக்ரிமெண்டோட. சோ நாங்க கொடுக்குறோம், இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. எத்தனையோ ஆண்கள் வேலை இல்லாம இருக்காங்க, ரெடி பண்ணிக்கலாம். மெஷினோட காஸ்ட் எல்லாமே 8428383842. அப்ராக்சிமேட்டா ரா மெட்டீரியலோட கொடுத்துருவோம். ஐ மீன் ஒன்ஸ் ரா மெட்டீரியலோட கொடுக்கறது 1.5ங்க. ஓகேங்களா? சோ கெட் ரெடியா? மெஷின் பார்க்கலாமா? இருமா, நானே இது பண்ணிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ இதுதான் ரோலுங்க. இந்த மாதிரி ஒரு 5 ரோல் நாங்க கொடுத்துருவோம். நீங்க ரா மெட்டீரியல் வாங்குறீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு 5 ரோல் உங்க கையில கொடுத்துருவோம். சோ நாங்க வந்து மெஷின் இறக்க வரும்போதே 5 ரோல் கொடுத்துருவோம். இதான் 20 கிலோ. ஒரு ரோலுடைய வெயிட் வந்து 20 கிலோ. 20 கிலோ. இந்த ஒரு ரோல்ல 8000 பீஸ் எடுக்கலாம். ப்ரொடக்ஷன் 8000 பீஸ் எடுக்கலாம். சோ மெஷின் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் பாத்துக்கங்க. நாய்ஸ் கம்மியா தான் வரும். நாய்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் வெளிய பாருங்க, இப்படிதான் ப்ரொடக்ஷன் வந்துட்டு தெரியுதுங்களா? இப்படிதான் விழுகும். பக்கத்துலயே நீங்க இருக்கணும். மேம் இந்த ஃபீல்டு எப்போ அவுட் ஆகுதோ அது வரைக்குமே நீங்க அக்ரிமெண்ட் ஐ மீன் நாங்க 11 months கொடுக்குறோம் மேம். நீங்க எத்தனை வருஷம் வேணா நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க 11 months கழிச்சு நீங்களே ஆரம்பிச்சுட்டு போயிடுவீங்க, எங்களை கை விட்டுருவீங்க. கரெக்ட் தானே? சோ 11 months வரைக்கும் தான் நீங்க எங்க சப்போர்ட்ல இருப்பீங்க. அதுக்கு மேல நீங்க எனக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டீங்க. எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? இதுதான். நீங்க எந்த ரிஸ்க்குமே இல்ல மேம். ஃபர்ஸ்ட் அண்ணா இது மாற்றத்துல இருந்தே காமிச்சிடுவோமா? இருங்க, மாற்றத்துல இருந்தே காமிச்சிட பாருங்க. 11 months மேம் அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 11 monthsக்கு அப்புறம் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 11 monthsக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மேம். நான் உங்களுக்கு கேரண்டி. ஓகேவா? பாருங்க எப்படி நம்ம கழட்டுறது மாற்றுறதுன்னு இதுலயே டெமோ காமிச்சிடுறோம். 1 ரோ மேம். எனக்கு இந்த காஸ்ட் எல்லாம் நீங்க வந்து மெஷின் ஒன்ஸ் நீங்க எப்ப வாங்கணும்னு நீங்க புக் பண்றீங்களோ அப்ப எல்லாத்தையும் நான் டீடைல் கொடுத்துருவேன். சரி, என்னோட மார்க்கெட்டிங் பர்சன் உங்ககிட்ட பேசிடுவாங்க. இந்த மாதிரி தான் வரும். சார் நம்ம ரோல் எடுத்து சோ 11 months அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருவோம் மேம். நாங்க யார் கூட டை அப் பண்றோமோ அவங்களோட. சோ அது கீழே ஒரு வேர்டிங் கொடுத்துருவோம். பின்னா எங்கிட்ட இருக்குடா, பேக்ல இருக்கும் பாருங்க. இப்படி ராட் இருக்கும், இப்படி ராடு வந்துரும். சோ இந்த மாதிரி ராடு வந்துரும். சோ இதை உள்ள விட்டு ஒரு ரோலை இப்படி உள்ள விட்டு சோ இந்த கப்பிங் ரெண்டையும் கொடுத்து டைட் பண்ணணும். ரோல் பிக்ஸ் பண்ணி, தெரியுதுங்களா? ஃபுல் டைட் பண்ணணும். ஒரு ஸ்பேனர் எத்தனை நம்பருங்கண்ணா? 16 நம்பர் ஸ்பேனர் ஒன்று வச்சுக்கோங்க. நீங்க ஒன்ஸ் வாங்க மேம். எல்லா டெமோவும் கொடுத்துதான் மேம் உங்க வீட்டுல இறக்கியே வைப்போம். டைட் பண்ணணும். சரி சரிங்களா? அவ்வளவுதான். டைட் பண்ணி மாட்டி விட்டுறோம். ஜஸ்ட் இதுதான் உங்களோட வேலை. அப்புறம் நம்ம மெஷின் ஆன் பண்றோம். இம்பிட்டு தான் வேலையே. பாருங்க. சோ கப் ரெடி ஆகி வந்துரும். இது பண்ண முடியாதா? ஒரு லேடிஸ் 20 கிலோ தூக்க மாட்டீங்களா? மேம் 10,000 பேமெண்ட் மட்டும் நீங்க என்னோட ஜிபே நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். சோ 10,000 பேமெண்ட் மட்டும் போட்டு இப்ப ஜாயின் பண்ணிக்கங்க. சோ கேரண்டியா மெஷினுக்கு வந்து கேரண்டி வாரண்டி வந்து 1 year கொடுக்குறோம். ஃபுல் கேரண்டி வாரண்டி 1 year. சோ இடையில வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளமா இருக்குன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உடைய 1 yearக்கு அப்புறம் நீங்க வந்து பே பண்ணா போதும். அதுக்குள்ள ஆகுறத நாங்களே பாத்துக்குவோம்.
சோ 1 இயர்க்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களோட வேலை என்னன்னா இதை நவுத்தி விடுறதா வேலை. சோ நீங்க உங்க சேர் போட்டு உட்கார்ந்துக்கிறீங்க, நகர்த்தி விடணும். ஜஸ்ட் அவ்வளவுதான். ஜஸ்ட் சும்மா பாருங்க, எந்த வேலையுமே இல்ல. எந்த வேலையுமே இல்ல. இது வந்து இந்த மாதிரி ரோல மாட்டி விட்டா போதும். ஒரு ரோல் 20 கிலோ 5 ரோல் பாத்துட்டீங்கன்னா 2 நாள்ல முடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா சாதாரணமா 2000 ரூபாங்கிறது ஈஸியா வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியா வந்துடும், எல்லா செலவும் போக. அப்ப என்ன செலவு இருக்க போகுது மேம்? வெறும் ஒரு ஆயில் காலையில எந்திரிச்சு விடணும். ஜஸ்ட் ஆயில் விட்டீங்கன்னா போதும். காட்டுவாங்க உங்களுக்கு. எல்லா டெமோவும் நான் இறக்கி வைக்கும் போது காமிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் வருவேன். எல்லாமே பண்ணிடுவோம். சோ சாதாரண 2000 rupees நீங்க என் பண்ணலாம். மெஷினோட 5 ரோல் கொடுத்துருவேன் மேம். ரா மெட்டீரியல் நீங்களே எங்க கிட்ட ஹோல்சேல் காஸ்ட்ல வாங்கிக்கலாம். 5 ரோல் கொடுத்துருவேன் மேம். இது மினிட்ஸ் கப் இல்ல, இத 1 மினிட்டுக்கு எவ்வளவு கப்னு கேக்குறாங்க. 1 ஹவருக்கு 1200 கப் அடிக்கலாங்க. 1 ஹவருக்கு 1200 கப் அடிக்கலாம். இவ்வளவுதான். இதை நகர்த்தி விடுறதா உங்க வேலை, தெரியுதுங்களா? இதை நகர்த்தி விடுறதா நம்மளுடைய வேலை. 1 ஹவருக்கு 1200. ஆமா மேம், நீங்க இப்ப எனக்கு வந்து இந்த மெஷின் வேணும், நம்ம கூட பிசினஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி எனக்கு தான் நீங்க ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். மெஷினோட காஸ்ட் வேற மேம். நீங்க பேமெண்ட் வந்து ஸ்டார்டிங் பேமெண்ட் 10 போட்டுருங்க. 1.5 வரும் ரா மெட்டீரியலோட டோட்டலா. இன்சுலேஷன் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், டெமோ காமிச்சிருவோம். ரா மெட்டீரியலோட உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி 5 பீசஸோட ரா மெட்டீரியலோட கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. 100 கிலோ இது 20 கிலோ இந்த மாதிரி 5 பண்டல் நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி மெட்டீரியல் மாறும். இது एक्चुअली சில்வர் ஃபாயில். நாங்க ஸ்டார்டிங்ல இதுதான் கொடுப்போம். நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு வேற வெரைட்டி. பாருங்க, இந்த மாதிரி இது வெரைட்டி வேற. இது வந்து சில்வர் ஃபாயில். இந்த மாதிரி 5 லாபங்கள் இதுல சேஞ்ச் ஆகும். ஆரம்பத்துல நீங்க கத்துக்கிறதுக்காக நாங்க கொடுக்க கூடியது இந்த ஃபாயில் மினிமம் கொடுக்கிறது. மத்ததெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு வேற லெவல்ல வரும். இதை விட இன்னும் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% 15% அதிகமாகும். மெயின் ஒண்ணுதாங்க இதுல. சிம்பிள் கான்செப்ட் என்ன தெரியுங்களா? ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது நீங்க மேனுஃபேக்சர் எவ்வளவு வேணா பண்ணலாம், ஆனா அது வெளியே கொண்டு போய் சேல் பண்ண முடியுமானா கிடையாது. இங்க நாங்க எடுத்துக்கிறோம். அதுதான் மெயின் டிஃபிகல்ட் எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆனா ஷியோரா ஒரு நாளைக்கு 1200 கப் எடுக்கலாங்க. நீங்க 1 லட்சம் கப் கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்குவோம். அதுதான் மெயின் விஷயம். நீங்க ஒரு நாள்ல ஒரு 10 மிஷின் வாங்கி போட்டு 1 லட்சம் கப் கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? நீங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 2 மிஷினா வாங்கி போடுங்க, 4 மிஷினா வாங்கி போடுங்க மேம். இதுக்கு 10 ரூம் கூட தேவையில்லை மேம். ரொம்ப குட்டி. இதான் ஸ்பேஸ். இவ்வளவுதான் ஸ்பேஸே பாத்துக்கங்க. ஸ்பேஸ் பாருங்க. மொத்தமாவே பாத்தீங்கன்னா 6 அடி தான் இருக்கு. 6 கூட இல்ல, 5 அடி தான். 1.5 காயுமா? 1.5 300 350 கிலோ வரும். 300 kg வரும். And how many cups will you take for 1000? மேம் இந்த டீடைலுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கப் வந்து கால்ல பேசிக்குவோம். வாட்ஸ்அப் வாங்க. இது வந்து நான் வந்து நார்மலா இது சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு தினமும் ஒரு 1000 வர அளவுக்கு நான் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருவேன். 1000 ரூபாய் கேரண்டி. 1000 ரூபாய் கேரண்டி ப்ராஃபிட் மட்டுமே. பாருங்க கப்பு பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். இதை தள்ளி விடுறதா உங்க வேலை. இதுக்காக தான் கூட வந்து நீங்க இங்க உட்காரணுங்கிறது இதுக்காக தான். சவுண்ட் நாய்ஸ் பாத்தீங்களா? நாய்ஸே கிடையாது. இப்படி எடுத்து விடணும். அதுதான் உங்க வேலை. இங்க பாருங்க. சோ இதுதான் உங்க வேலையை. இதை எடுத்து விடுறதா. இங்க பாருங்க, இதை எடுத்துக்கொள்ள. இதுதான் வேலை. இதை எடுத்து விட்டு ஓரமா போட்டு இதை அடுக்கி பேக் பண்ண முடிஞ்சது. சோ எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. எல்லாமே உங்களுக்கு டீடைல் கொடுத்துருவோம். பர் கேஜிக்கு எவ்வளவு கப்பு தயாரிக்கலாம் எல்லா டீடைலும் வாட்ஸ்அப் வாங்க, நான் கொடுத்துறேன். 400 கப்பு தயாரிக்கலாம். 1 கிலோக்கு 400 கப்பு தயாரிக்கலாம். பா உள்ள போய்க்கிறியா? இல்ல போய்க்குமா? 1 கேஜிக்கு நான் சார் பேசுவார். வாங்க நீ வந்துருங்க. இல்ல நீங்க நீ பேசுங்க. 1 கேஜிக்கு 1 கிலோக்குங்க 400 கப்பு தயாரிக்கலாங்க. ஓகேங்களா? 20 கிலோக்கு 8000 பீஸ். 20 கப்புக்கு 8000, ஐ மீன் 20 கிலோக்கு 8000 பீஸ் தயாரிக்கலாம். ஓகேங்களா? சோ அத வந்து நாங்க ஸ்டார்டிங்ல கொடுத்துருவோம். டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க வந்து போன் பண்ணா மட்டும்தான் என்னால பேச முடியும். உங்களுக்கு 1000 ரூபாய் வருமானம் வரும். ஹாய் கிருஷ்ணகுமார்மா. இப்ப பாருங்க உங்ககிட்ட காமிச்சிட்டு நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணது இவ்வளவுதான் மேம். உங்ககிட்ட பேசிட்டே பண்ணோல, இவ்வளவு கப் பண்ணியாச்சு. பினிஷிங் பாருங்க எப்படி வருதுன்னு. சூப்பர்ல. என்ன பண்ணிருக்கோம் இங்க? ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் அந்த ரோலை மாட்டணும். அதுக்கான ஆயில்ஸ் கொடுக்க போறோம்.
ஹாய் ஸ்ரீ பாலாஜி, பாருங்க இவ்வளவு கப் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் உங்ககிட்ட பேசிட்டே இவ்வளவு கப் எடுத்தாச்சு. இது நம்மளால பண்ண முடியாதா சொல்லுங்க? நீங்க பத்திரமா இருங்க மேம், அதுக்காக தான், உங்க எல்லாத்துக்காக தான். தாராளமா ஜாயின் பண்ணுங்க ஈஸ்வரிக்கா. வீட்ல இருந்தபடியே பர் மந்த் 30,000 ரூபாய் கேரண்டி. அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருங்க. ப்ரொடக்ஷன் எடுக்க நான் தயாரா இருக்கேன். உழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா மேம்? ஈச் கப் பிரைஸ் சொல்ல முடியாது மேம். நான் உங்களுக்கு 1000 ரூபாய் வருமானம் வர அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். லாபம் டீடைல்ஸ் எது வேணும்னாலும் எல்லாத்தையுமே இங்க சொல்ல முடியாது இல்லைங்களா? டீடைல்ஸ் எது வேணும், ஏன்னா ஒருத்தர் கேட்டா எல்லாரும் லைனா கேட்பாங்க. சோ வாட்ஸ்அப், அந்த த்ரோட் வாட்ஸ்அப், சரிங்களா? சோ ஒரு நாளைக்கு, தேங்க்யூ கவிமா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு நான் ரெடி. நீங்க அதாவது 1 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட் கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு நான் இருக்கேன். உங்களால முடியுமா? 10 மெஷினை போடுங்க. இது ஒரு மெயின் பிசினஸா பண்ணுங்க. ப்ரொடக்ஷனை நான் எடுத்துக்கிறேன். சோ எலக்ட்ரிசிட்டி பில்லு 5 யூனிட் தான் ஓடும். மார்னிங் மட்டும் ஓட்டினீங்கன்னா 100 ரூபாய் தான். டே அண்ட் நைட் ஓடும்போது 200 ரூபாய் ஆகும். அது போக உங்களுக்கு டே அண்ட் நைட் ஓடும்போது 2000 ரூபாய் நிக்கும். ஆக்சுவலி எலக்ட்ரிசிட்டி பில்லு உங்களுக்கு ரா மெட்டீரியல் எல்லாமே கழிச்சது போக உங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். அதாவது ரா மெட்டீரியல் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்தது கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் தான். அதெல்லாம் சேர்ந்தே உங்களுக்கு ப்ராஃபிட்டே, நான் சொல்றது இல்லைங்களா, ஒரு பர் டே ப்ராஃபிட்டே உங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். சமயா வேற எதுவுமே இல்லைங்க. அதாவது இதுல எலக்ட்ரிசிட்டி போகுமா, டிரான்ஸ்போர்ட் போகுமா, பேக்கேஜ் போகுமா, இல்ல, எல்லாமே கழிச்சது போக உங்களுக்கு சொல்லையா நிக்கிற லாபம் மட்டுமே 1000 ரூபாய். சோ 30 நாள் நீங்க தான் ஒர்க் பண்ணீங்க. அதாவது சார் இன்னைக்கு சண்டே லீவ் விடலாமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இல்ல ஒரு 2 ஷிஃப்ட் போடலாமா? மேம் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்க ரெடி. நீங்க எவ்வளவு ஓட்டுறீங்களோ, நீங்க எவ்வளவு ஓட்டினாலும் சரி எடுக்க நாங்க ரெடி. 11 மந்த்ஸ்க்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துறோம். அப்புறம் ரெனிவல் பண்ணிக்கங்க. சோ மெயின் விஷயம் என்னன்னா, அந்த ரோல் காட்டன் இல்லைங்களா, 20 கேஜிங்க, அது 20 கேஜி. அது மாதிரி 5 ரோல், சரிங்களா? 5 ரோல் வந்து 2 எக்ஸாக்டா சொன்னா 1.5 நாள் காலி பண்ணிடலாம். 1.5 நாள்ல 5 ரோல் காலி ஆகும். சோ 1.5 நாள் பண்ணினாவே 2.5 2500 வரும். சோ அந்த 5 ரூபாங்கிறது அந்த செலவெல்லாம் போக 2000 கையில மிச்சம் நிற்கும். வேற என்ன வேணும்? சோ அதான் சொல்ல, நீங்க ஒரு மிஷின் காசு, ஒரே ஒரு மிஷின் காஸ்ட் இருக்குது. இதே 2 மிஷினா உங்களால எவ்வளவு முடியும்? சார் என்னால ஒரு மிஷின் கூட பண்ண முடியாது, எனக்கு கிட்ட 1.5 லட்சம் கூட கிடையாது அப்படின்னா, நீங்க யாரா 2 பேர் பார்ட்னர் சேர்ந்து பண்ணுங்க. வர ப்ராஃபிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஒண்ணு பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பேமெண்ட் வந்து போட்டு அப்படி 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கங்க. இப்ப ஜஸ்ட் 10,000 rupees நான் 1 மந்த் கழிச்சு கூட மெஷினை கொடுத்துறோம். அட்வான்ஸ் வந்து 10,000. இப்ப இஎம்ஐ மாதிரி கேக்குறீங்கல்ல, அந்த இஎம்ஐ ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா 10,000 ரூபாவா ஒரு வாரத்துல ஒரு 50,000 கட்டுங்க, 20,000 கட்டுங்க. 1.5 லட்சம் வந்த உடனே உங்களோட பேமெண்ட் ஆனதும் நான் மெஷினை உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அப்படி பண்ணிடலாம். உங்களுக்கு நீங்க எங்க நம்பர் எங்கன்னா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. வீட்ல இருந்து தாராளமா பண்ணலாம். கன்ஃபியூஷன் ரொம்ப கம்மி, ஸ்பேஸ் ரொம்ப கம்மி, நாய்ஸ் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்து டிவி எவ்வளவு வயசானாலும் பண்ணலாம் மேம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. படிப்பு தேவையில்லை, நாலேஜ் தேவை கிடையாது. இதுக்கு வந்து எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நீங்க பக்கத்துல ஒரு சேர் மட்டும். மலமா அப்ராக்சிமேட் பிரைஸ் 1.5 வரும். ரா மெட்டீரியலோட எல்லாமே சேர்த்து 1.5 lakh உங்களுக்கு வரும். அந்த ரா மெட்டீரியல் வந்து மாசம் 30,000 அதுக்காக போட்டுங்க. மாசம் 30,000 உங்களுக்கு வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாசம் 30,000. அதே மாதிரி நீங்க எங்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தேடி வர வேண்டாம். நான் உங்களை தேடி வந்து வாங்கிக்குவேன். உங்க பிளேஸ்க்கே வந்து உங்க பிளேஸ்க்கே வந்து நான் வாங்கிப்பேன். நீங்க ஜஸ்ட் இத எடுக்கறீங்க, இந்த கவர்ல இப்படி அடுக்குறீங்க. எப்படி பேக் பண்றது? கவர் இந்த பேக் இந்த பேக் மட்டும் கொடுங்கம்மா. பேக் பண்ணது ஒரு கப். இல்ல பேக் பண்ணது பண்டல். இல்ல நான் எடுத்துக்கிறேன். சோ இது பேக் மட்டும் பண்டல் பண்றீங்க அவ்வளவு. சோ பாருங்க, நாங்க பண்ணி வச்சிருக்க ப்ரீவியஸா பண்ணது இந்த மாதிரி பண்டல் பண்ணி ஒரு மூட்டையில போடுறீங்க. இவ்வளவு பீஸ் கவுண்ட் பண்ணி இத கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி கவுண்ட் பண்ணி இங்க பாருங்க பின்னாடி நாட் போடுறீங்க. அவ்வளவுதான். இது எப்படி ஏது என்ன அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரிங்களா? திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நாட் பண்றீங்க. சோ இத எல்லாத்தையும் நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். புரியுதுங்களா? சோ ஈஸியா அவ்வளவுதான். ரொம்ப புக்கிங்க்கு 10,000 மேம். 1.5 வரும் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப எனக்கு மெஷின் வேணும், நான் தை மாசம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இமிடியேட்டா 10,000 பேமெண்ட் பண்ணி நீங்க புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பேமெண்ட் வந்து நீங்க த்ரூ அவுட் நீங்க இதுலயே பண்ணிருங்க. பேங்க்ல நீங்க இப்ப அட்வான்ஸ் போட்டு விட்டுருங்க. இஎம்ஐ வந்து பேங்க்ல அவைலபிள் கொடுக்க மாட்டாங்க மேம். சோ நீங்க பர்சனல் லோன் அந்த மாதிரி உங்க ரிஸ்க் எடுத்துக்கங்க. சோ இஎம்ஐ மாதிரி யூஸ் பண்ணி அப்புறம் கூட என்கிட்ட மெஷின் வாங்கிக்கங்க. நோ இஷ்யூஸ். நல்லா ஒரு ஏர்னிங்ஸ் மேம். யூஸ் பண்ணுங்க. மெயின் விஷயம் என்னன்னா, இது நாங்க எடுக்க மாட்டேன்னு சொன்னதா உங்களுக்கு எடுக்கிறோம். அதனால நீங்க மார்க்கெட்டிங் பத்தி நீங்க பண்றது இந்த கப்ஸ் இப்படி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி எடுக்கிறீங்க. பர்டிகுலர் கப்ஸ் வச்சு உள்ள ஒரு 100 கப் 50 கப் வச்சு இப்படி பேக் பண்றீங்க. சாக்கு மூட்டையில போடுறீங்க, எடுத்து வைக்கிறீங்க. வீட்டு வாசப்படி தேடி நாங்க வரோம், ரா மெட்டீரியல் இறக்குறோம், உங்ககிட்ட ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். 15 days ஒன்ஸ் பேமெண்ட் ரிலீஸ் பண்றோம்.
ஓகேவா மேம் டிஸ்கவுண்ட் எல்லாம் சேர்த்து மேம் சொல்லிருக்கு அஸ்வினி மேம், எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் சொல்லிருக்கு. இதுல பார்கெயினோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம உங்களுக்கு தர ப்ராடக்ட்டோட காஸ்டே வேறங்க, சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம், வேற லெவல் கொடுத்துட்டு இருக்கோம். மெயின் விஷயம் தான். சோ 30,000 ஒரு மாசத்துல வாய்ப்பே இல்லைங்க. கால்குலேஷன் போட்டு பாருங்க, கால்குலேஷன் போட்டு பாருங்க. ஒரு 1.5 லட்சம் 1.5 லட்சத்தை வச்சு மாசம் 30,000 ரூபாய். ஒரே தேவை உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அதுவும் ஜஸ்ட் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உழைக்கணுமா கிடையவே கிடையாது. சாதாரணமா அழகா நீங்க சேர்ல உட்காந்துட்டு பார்த்தா போதும், ஜஸ்ட் பேக் பண்ணிட்டு பண்ணா போதும், அவ்வளவுதான். வீக்லி ஒன் சாட்டர்டே வந்து எடுத்துக்கோ உங்களுக்கு. சோ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ராக்சிமேட் ரா மெட்டீரியலோட சொல்லிருக்க நித்தியமா எக்ஸாக்ட்டா எல்லா டீடைலும் நீங்க வாட்ஸ்அப் வாங்க கொடுத்துறேன். சோ 8428383842க்கு வந்துருங்க. மார்னிங் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறேன். கண்டிப்பா வந்து நீங்க வீட்லயே பண்ணலாம். வீட்ல பண்ணுங்க. வீட்ல சத்தமே வராது, சத்தமே வராது. சோ எல்லா டீல்ஸ் நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க. சோ 1.5 லாக் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா மாசம் 30,000 உங்களை earn பண்ண முடியும். வேற லெவல்ல. சோ ப்ரொடக்ஷன் நாங்களே எடுத்துக்கிறோம். மேம் நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு அங்க கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். சோ நாங்க வீடு தேடி வந்து எடுத்துக்கிறோம். 3 பேஸ்லாம் தேவையே கிடையாது. எங்களுடைய சிங்கிள் பேஸே போதும். ஆளுங்க இருக்காங்க மேம், எடுத்துக்குவாங்க. சோ பிரச்சனை. நீங்க நாகப்பட்டினம் இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் சரி, ஹாஃப் பேஸ் இருந்தாவே போதும். சரி, எங்க எடுத்துக்கலாம். only one model cup. நாங்க ஆமா மேம், இது மட்டும் தான். இதுலயே இப்பதானே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுலயே 4 வெரைட்டி இருக்கு. இதுலயே வந்து ஒன்னு இருக்கு மேம். பாருங்க, இவங்க ஒன்னு, இது ஒன்னு, ரெண்டு இவங்க ஒன்னு. பாருங்க, இவங்க ஒன்னு உட், இவங்க பட்டருங்க, இவங்க ஜிஎஸ்எம் அதிகமா. சோ வேற மாறும். சோ இதுல வந்து திக் ஜிஎஸ்எம். இங்க பாருங்க. சோ இத்தனை வெரைட்டிஸ் நாங்க பண்றோம். இதுல நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் மட்டும் இதுதான் கொடுக்க போறோம். இது பாக்கறதுக்கு ஒரே கலரா இருக்கா பாத்தீங்களா? இது ஜிஎஸ்எம் கம்மி, ஆனா இது வந்து கொஞ்சம் லேமினேட் பண்ண மாதிரி கவர். இது லேமினேட் தான். இது பாருங்க, நாங்க எது தரமோ அது நீங்க பண்ணி கொடுங்க போதுமான. மேம் கப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரைசிங் மாறும். நீங்க அடிச்சு பழகுறது மட்டும் தான். இதுங்க ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ் தான். இதுக்கெல்லாம் ஜாஸ்தியா வரும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். ஜிஎஸ்எம் அதிகமாகும் போது உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்டும் அதிகமாகும், லாபமும் அதிகமாகும். ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானாலும் உங்களுடைய லாபம் 1000 ரூபாங்கிறது 1500 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். வரலாம் அஸ்வினி மேம், டுமாரோ வரீங்களா? வாங்க, தாராளமா வாங்க. டெஃபினட்டா வாங்க. எல்லாருமே அகம் ஆபீஸ் வந்துருங்க. மாலக்ஷ்மா ரீல்ஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோ நீங்க பாத்துக்கங்க. போட்டு நீங்க இந்த வீடியோல லைவ்ல கொஞ்சம் முன்னாடி ஓட்டி பாத்தீங்கன்னா இருக்கும். வாட்ஸ்அப் வாங்க, மெஷின் டீடைல்ஸ் கூட நாங்க போட்டோஸ் அனுப்பிடுறோம். வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன். கண்டிப்பா பே பண்ணலாம் லெனின் சார். கண்டிப்பா நீங்க மண்டே பே பண்ணலாம். பிரியமா பே பண்ணிக்கங்க. 10,000 போட்டு நீங்க எல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கங்க. உங்க மெஷின் செய்ய சொல்லிறேன். நான் லேத்ல கொடுத்து நாங்க செஞ்சிரோம். 10,000 கொடுத்து புக் பண்ணியாச்சுனா உங்களுடைய அப்டேட் நான் ரீஃபண்டபிள் இப்பவே சொல்லிட்டேன். அதே மாதிரி என்ன ஸ்டேஜ்ல அது இருக்குங்கிறது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். டெய்லி அப்டேஷன் கொடுத்துருவேன். 10 நாள் 15 நாளுக்குள்ள ஃபுல் பீஸ் ரெடி ஆயிரும். உங்க மிஷின் ரெடி ஆயிரும். சோ ஃபுல் மிஷின் ரெடி ஆயிருக்குள்ள ஃபுல் பேமெண்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்னைக்கு டேட் சொல்றீங்களோ, நல்ல டைம் பார்த்து சொல்றீங்கன்னா, சோ அன்னைக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். மேம் அரௌண்ட் தி இயர் ப்ராடக்ட்ஸ் இருக்குமா? கண்டிப்பா. இந்த அழிவுகள் எப்ப முடியுது? இது ஒன் யூஸ் த்ரோ, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ. சோ எப்ப இதை யாரும் பேன் பண்ணவே முடியாது. ஏன்னா இது யூஸ் அண்ட் த்ரோ. சோ இது எப்பவுமே இருக்கும். ரொம்ப சோ இதுதான் மேம். ஆக்சுவலி இது பேன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டருக்கு போயிடுவோம். நம்ம இது இருப்போம், இதுக்கு வந்துருவோங்க. சோ வேற இருக்கு, நிறைய இருக்கு மேம். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் இந்த மிஷின் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. மிஷின்ல நமக்கு ஆக்சுவலி இதோட வாண்டட் எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க. ஜிஎஸ்டியோட பில் வேணும்னா நான் ஜிஎஸ்டி கொடுத்துருவேன். சோ உங்களுக்கு அதாவது ஜிஎஸ்டி வேணுங்கிறவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும். ரமேஷ் கௌரிமா கண்டிப்பா லைஃப் லாங் இது இருக்கும். ஏன்னா லைஃப் லாங் இந்த பிசினஸ் எப்பவுமே. எப்ப நம்ம சாப்பிடுறது இல்லாம போகுதோ, எந்த கோவில பிரசாதம் கொடுக்காம இருக்கணும், எங்க பானிபூரி கடை இல்லாம போகுதோ அப்ப அழிஞ்சிரும். கண்டிப்பா கோவில் பிரசாதம் கண்டிப்பா கொடுத்து தீருவாங்க. சோ பெரிய டெண்டர் எடுத்து வச்சிருக்கோம் நாங்க. சோ அதனாலதான் 1 லட்சம் பீஸ் நீங்க ஒரே நாள் கொடுத்தாலும் நாங்க அழிக்க முடியும். மெயின் விஷயம் தான். சரிங்களா? ஃபோன் பண்ணுங்க ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு. அதனால நீங்க எடுங்க, மிஷின்ஸ் பாத்துருங்க, பிசினஸ் நீங்க பண்ணிட்டு 10,000 அட்வான்ஸ் பண்ணி பண்ணா போதும், உங்க மிஷின் ரெடி ஆயிரும். அதுக்கு அப்டேஷன் வந்துட்டே தான் இருக்குங்க. சோ நீங்க பாத்துங்க. என்னோட பேமெண்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஜிபே எதுன்னு சொல்லிடுறேன். சோ இது என்ன அக்கௌண்ட் டீடைல் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். எல்லாமே வாட்ஸ்அப்ல வந்துருங்க. நாளைக்கு மார்னிங் கிளியர் கட்டா எல்லாமே சொல்லிடுவேன். இப்ப எல்லாரும் ரெடியா பிசினஸ் பண்றதுக்கு? சோ பிசினஸ் பண்ண ரெடியா? உங்க பிளேஸ்க்கே வந்து சார் உங்க நாங்க ட்ரைனிங் கொடுத்துருவோம். ட்ரைனிங் நாங்களே வந்து கொடுத்துட்டு வந்துருவோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அங்கேயே மேம் உங்க கூட நாங்க 1 மந்த் கண்டிப்பா மேம். எப்பவுமே நாங்க உங்ககிட்ட, நீங்க எங்கிட்ட தான் ப்ரொடக்ஷன் கொடுக்க போறீங்க. உங்க கூட டச்லயே தான் இருப்போம். என்ன ப்ராப்ளம்னாலும் என்னோட சர்வீஸ் இன்ஜினியரா அனுப்பிச்சு விட்டுருவோம். என்ன டவுட்னாலும். ஓகேங்களா? காம்படிஷன் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க ப்ரொடக்ஷன் நாங்க தான் எடுக்கிறோம். நீங்க காம்படிஷன் பத்தி யோசிக்கிறீங்க. பெரிய மாசிவ் எடுத்தாச்சு. சோ நம்ம ஆர்டர் எடுத்தாச்சு. ஆனா எங்களுக்கு பிரச்சனை, நீங்க 10 லட்சம் பீஸ் கொடுங்களே ஒரு நாள் எல்லாம் அழிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பிசினஸ் எடுத்தாச்சு. காம்படிஷன் இருக்குதா? நீங்க மேம் இந்த கவலையே உங்க யாருக்கும் வேணாம். நீங்க எனக்கு மேனுஃபேக்சர் உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தா போதும். அவ்வளவுதான். அது மட்டும் தான். எனக்கு டெல்லி, ஹவ் அபவுட் இஃப் இன் டெல்லி, டெல்லிக்கு கூட நம்ம எடுக்க முடியும் இல்லமா?
அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸிங்க, அழகா தள்ளி விட்டுறோம். டெல்லி கூட ஒரு 100 மிஷின் கூட இறக்கி கொடுத்துறேன், நீங்க அங்க இருந்து கொடுத்தீங்கன்னா நாங்க ஈஸியா எடுத்துக்குவோம். ஆல் ஓவர் இந்தியா நீங்க எங்க இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டெல்லியா இருந்தாலும் சரி, காஷ்மீர் இருந்தாலும் சரி, ராஜஸ்தான் சரி, குஜராத் இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற மூலக்கடையா இருந்தாலும் சரி, ஓகே டன், 2 நாட் டன், ஈஸி. தாயுமா எல்லாமே வாட்ஸ்அப் வாங்க. சோ எல்லாத்துக்கும் 8428383842 நாளைக்கு 11 o'clock எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுவேன். கரண்ட் பில் போக தான் உங்களுக்கு 1000 rupees நிக்குங்க, அதனால கவலைப்படாதீங்க. அதாவது வந்து நீங்க ஒரு டே டைம்ல ஓட்டுறதுக்கு மட்டுமே மேம், டே மட்டும் ஓட்டுறீங்க அப்படின்னா 100 ரூபாய் தான் மேம் கரண்ட் பில் வரும். ஓகேங்களா? டே அண்ட் நைட் ஓட்டுறீங்கன்னா 200 ரூபாய் கரண்ட் பில் வரும். சரிங்களா? ஹாஃப் ஃபேஸ் இருந்தா போதும் இந்த மெஷின் ஓட்டுறதுக்கு. ஃபேனுடைய இதுதான் கெப்பாசிட்டி தான் இருக்கு, ஃபேனுடைய அதே அளவு தான் இருக்கு. சிங்கப்பூருக்கு கொடுக்க முடியாது மேம். நான் சொல்றது இந்தியா மட்டும் தான் சொன்னோம். நீங்க சிங்கப்பூர் நீங்க வேணா இங்க வந்து இருந்துக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. ஐ மீன் நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க இல்ல, அங்க நீங்க இந்த பிசினஸ் கொடுத்துட்டு நீங்க மேம் உடுமல்பேட்டுக்கு தாராளமா கொடுக்கலாம் மேம். அங்கேயும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, தாராளமா கொடுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலும் சரி, இந்தியாக்குள்ள எங்க வேணா சொல்லுங்க, நாங்க ரெடி. அது எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. உமா மேம் நீங்க டெமோ வந்து நீங்க லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ப்ரீவியஸா ரீல்ஸ்ல போட்டுக்க செக் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க போய் பாருங்க மேம். சோ எத்தனை பேர் இப்ப பிசினஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்க அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. திருச்சி கண்டிப்பா முடியும். திருச்சிக்கு எல்லா மேம் இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் பண்ணுவேன் மேம். 5 rupees of 10 rupees per day according the production. கரண்ட் பில் எவ்வளவு வரும்? அவ்வளவுதான் மேம், அவ்வளவுதான் வரும். ஃபார் ஊட்டி ஷூரா ஷாலினி மேம். ஊட்டில நீங்க பண்ணலாமான்னு கேட்டுக்கங்க. ஊட்டில ஏற்கனவே ஒரு மிஷின் புக் ஆயிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, எங்க வேணா மிஷின் அப்படி இல்ல, எவ்வளவு வீட்டு கரண்ட் நீங்க உபயோகப்படுத்திக்கங்க, அது உங்க விருப்பம். எவ்வளவு மிஷின் வேணா புக் பண்ணிக்கங்க, நாங்க ரெடி. 10க்கு 10 மேம். மிஷின் பாத்தீங்களா, சின்ன மிஷின் தான். மிஷின் தாங்க. 10க்கு 10 இருந்தாவே போதும் ரூம். 2 மிஷின் போட்டுக்கலாம் 10க்கு 10 இல்லையா? கரூர் நாமக்கல் எல்லாம் முடியும், எல்லாம் முடியும் மேம், முடியும் மேம். 5 ரோ மெட்டீரியல் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க அதே மாதிரி நீங்க வாங்கிக்கங்க, சேலம் மாவட்டம் கொடுத்துருவோம். 5 ரோல் முடிஞ்சனா நீங்க அந்த ப்ரொடக்ஷன் மேம் இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க மெஷின் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 10,000 மட்டும் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் ரீஃபண்டபிள். ஏன்னா நாங்க லேத்துக்கு எல்லாமே கொடுத்துருவோம், உங்களுக்கு மெஷின் நாங்க தயாரிக்கிறோம், அது கொடுத்துருவோம். என்னால அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்க முடியாது. ஆர்டர் பேஸ் தான் மெஷின் பண்றோம். நாங்க ஒன்னும் பெரிய கோடீஸ்வரங்களா இல்ல மேம். சோ உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்து நாங்க பண்ணவே கொடுக்குறோம். இதுல பெரிய கெயின் எல்லாம் யாருக்கும் கிடையாது. உங்களோட சேர்ந்து நான் வளரணும். தாராளமா மேம், எங்க வேணாலும் மேட்டுப்பாளையமா இருந்தாலும் சரி. நான் தான் இந்தியான்னு சொல்றேனே. ஃபார் மேட்டுப்பாளையம் கண்டிப்பா பண்ணலாம். சரி ஓகே சிவகாசி ஓகே, நீ மேல முடிஞ்சதுங்க கண்டிப்பா முடியும். டோட்டல் 1.5 lakh ஆகும். மாசம் 30,000 பண்ணலாம். டெய்லி 1000 ரூபாய், டெய்லி ஓட்டுனா 1000 ரூபாய். சண்டே லீவ் விட்டீங்கன்னா அந்த 1000 உங்களுக்கு கட்டு. சோ நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். தேனி டிஸ்ட்ரிக்ட் டே நைட் ஓட்டுனீங்கன்னா 2000 ரூபாய். மேம் பிரியா ஜாயின் பிரியா ஜாயின் யாரெல்லாம் வந்து இப்ப ஜாயின், யார் மெஷின் வாங்க தயாராயிட்டீங்க, அகம் நியூ பிசினஸ்ல யார் ஜாயின் பண்றீங்க அத மட்டும் சொல்லுங்க. மேம் எவ்வளவு பேமெண்ட் பண்ணும்? இப்ப நீங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் 10,000 மட்டும் பண்ணிக்கங்க மேம். மதுரை கவனமா பண்ணலாங்க, எல்லா 10,000 பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எத்தனை பேருக்கு மெஷின் வேணும்? நான் ரீஃபண்டபிள் மேம், இப்பவே சொல்லிட்டேன். நான் ரீஃபண்டபிள் ஓகேங்களா? சோ பேமெண்ட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா 10,000 போட்டுக்கங்க. சோ என்னோட ஜிபே நம்பர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோ மார்னிங் நான் பேசிடுறேன் உங்க எல்லாத்துக்கிட்டையும். தூத்துக்குடிக்கு மெயினா மேம் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஒரு நல்ல ஓரளவுக்கு நீங்க செட்டிலா இருக்கீங்கன்னா 4 மிஷின் வாங்கிக்கங்க. சோ 4 மிஷின் போடுங்க. ஃபர்ஸ்ட் 2 மிஷின் வாங்கி போடுங்க. சோ அந்த 2 மிஷினுடைய ப்ரொடக்ஷன் எடுங்க. சோ டே அண்ட் நைட் ஓட்டும் போது 4,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? சோ 4,000 ரூபாய்னா கணக்கு போட்டுக்கங்க. மாசத்துக்கு 1,20,000 ரூபாய் அழகா நீங்க ஏர்ன் பண்ணலாம் இல்லைங்களா? வெறும் 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கலாம்ல, தாராளமா பண்ணலாம்ல. சோ ரெடி பண்ணிக்கங்க. சோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? பாக்கு தட்ட மாதிரி பாக்கு தட்ட மிஷின்ல இருக்கு இல்லீங்களா? சோ அந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அது எங்க கொண்டு போய் சேல் பண்றது, பூசம் புடிச்சு அது என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துரும். பாத்திருக்கீங்களா மழை ஈரத்துல? அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நீங்க போர்டே பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் மிஷின் வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க. எனக்கு இது முடிஞ்சு வந்து எடுத்துக்கன்னு சொல்றீங்க, நாங்க வந்து பிக்கப் பண்ணி எடுத்துக்கிறோம். பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வேலை முடிஞ்சது. இன்னைக்கு எடுத்துட்டோமா, ஸோ 10 to 15 days அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். வேலையே முடிஞ்சதுங்க. ஸோ எனக்கு என்ன பண்றீங்கன்னா மெயின் எனக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளவு வேணா கொடுங்க, அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் நீங்க மிஷின் வாங்கி வச்சுட்டு ப்ரொடக்ஷன் எடுத்து வச்சுட்டு இது என்ன பண்றது, யார்கிட்ட போய் சேல் பண்றது, இது போய் மார்க்கெட் பண்ணுவான், அந்த டென்ஷன் தலைவலி டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். நீங்க எனக்கு ப்ரொடக்ஷன் எடுத்து தரீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் தான். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க எதுக்கு, அது மிஷினுக்கு மட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ப்ரொடக்ஷன் வீட்ல இருக்க ஒவ்வொரு பெண்ணும் உங்க வீட்டுக்கார்ட்டே சொல்லுங்க, நாங்க சைன் பண்ணியே கொடுக்குறோம் அக்ரிமெண்ட். உங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்துரும். ப்ரொடக்ஷன் நாங்க வாங்கிக்கிறோம், அக்ரிமெண்டே பண்ணி கொடுத்துறோம். மெஷினுக்கு 1 year கேரண்டி வாரண்டி இருக்கு.
அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. 1.5 lakh ப்ரொடக்ஷன் 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க, மாசம் 30,000 அழகா எடுத்துடலாமே, சூப்பரா. அது வீட்ல இருந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் சேர்த்திக்காதீங்க. ஒரு மிஷினுக்கு ஒரு ஆள், மேக்சிமம் 2 பேர், அதுக்கு மேல யாரையும் சேர்த்தாதீங்க. ஏன்னா டேல நீங்க ஓட்டுங்க, நைட்ல அவங்க ஓட்டும், அவங்க 30,000 எடுக்கட்டும், நீங்க 30,000 எடுங்க. சரிங்களா? 4 பேர் 5 பேர்ல தயவு செஞ்சு வேணாம் மேம். அதுக்கு நீங்க பிசினஸ் பண்ணாம வீட்ல இருந்து உங்க ப்ராஃபிட் பிரியும், அவ்வளவுதான், வேற இல்ல. நீங்க எப்படி வேணா பண்ணுங்க, உங்க இஷ்டம். பட் எங்களோட இல்ல மேம், என்னால பார்க்க முடியல. ஒரு ஆள் வச்சுக்கோங்க, ஒரு 200 ரூபாய் சம்பளத்துக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதும். மாசம் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஒரு 20,000 உங்களுக்கு மிச்சமாகும். சோ அது கூட நீங்க பண்ணலாம். சோ அதுவும் ஈஸி கான்செப்ட். ஒரு 4-5 மெஷினை 10 மெஷின் வாங்கி போட்டீங்கன்னா போதும். ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு தொழில், உங்களுக்கான ஒரு பிராண்ட் மெயின். நம்ம ஒரு தொழில் பண்றோம், நம்ம வீட்ல இருக்கோம், அப்படி இல்ல, இண்டிபெண்டா நீங்க சுதந்திரமா ஏர்ன் பண்ணலாம். மெயின் விஷயம் அதுதான். சோ அந்த ஒரு மெயின் விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க ப்ரொடக்ஷன். சோ இத தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். நாங்க எடுத்துக்கிறோம், மெயின் விஷயம் அதுதான். இத நாங்க ரிட்டர்ன் உங்ககிட்ட எடுத்துக்கிறோம், நீங்க ப்ரொடக்ஷன் பண்றத. சரிங்களா? ரெடியா இருக்க எல்லாருமே 8428383842 வந்துருங்க. நைட்டு கூட ஒன்ஸ் நான் லைவ் பேசுறேன், தினமும் இதை பத்தி பேசுவேன். ஏன்னா நிறைய பேர் ஊக்குவிக்கணும், நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும், பெரிய லெவல்ல வரணும். நாம மட்டும் ஜெயிக்க கூடாது, நம்ம கூட இருக்கவங்களையும் சேர்த்து ஜெயிக்க வைக்கணும். சுயநலமும் இருக்கு மேம். எனக்கும் லாபம் இல்லாம இந்த பிசினஸ் பண்ண முடியாது. எப்பவுமே நான் ஓபன் டாக், நான் வந்து ஒரு தியாகி கிடையாது இல்லையா? எனக்கும் குடும்பம் இருக்கு. சோ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னா எனக்கும் அதுல லாபம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் மேம். ஆனா அது குறைந்த லாபத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ மெயின் திங், உங்க ப்ரொடக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நாங்க கேரண்டி சைனிங்கோட, சைனிங் அத்தாரிட்டியோட கொடுத்துருவோம். 11 months கேரண்டி. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்டர்னல் பண்றதுக்கு மறுபடியும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ரோலுக்கு 400 பீஸ் வருமாப்பா? ஒரு ரோலுக்கு 400 பீஸ். ஒரு ரோலுக்கு 8000 சாரி, ஒரு ரோலுக்கு 1 கிலோக்கு 400 பீஸ். ஒரு கிலோக்கு 400 பீஸ். ஒரு ரோலுக்கு 8000 பீஸ். ஒரு கிலோக்கு 400 பீஸ் வந்துரும். அந்த ஒரு ரோல் காமிச்சோம் இல்லைங்களா? ஒரு ரோலுக்கு 20 கிலோ ரோல் பாருங்க. இது 20 கிலோ ரோல். சோ இது 20 கிலோ. இதுல 8000 பீஸ் நீங்க எடுக்கலாம். நாங்க இதுல 5 பீஸ் கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது. 2 நாள்ல முடிச்சிடலாம். மெஷின் இன்னொருக்கா பாத்துக்கங்க. இதுதான் மெஷின். சரிங்களா மேம்? பெங்களூர் இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்க சந்திரகலாமா. எந்த இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் சரி வாங்க எடுத்துக்கிறோம் மேம். நீங்க லஞ்ச் டைமை விட்டுட்டு எல்லா டைமும் ஒர்க் பண்ணுங்க. தூங்குற டைம் மட்டும் தூங்குங்க. சரிங்களா? இல்ல தூங்குற டைம் வேணும்னா வேற ஒரு ஆளை போட்டு நீங்க அதுலயும் வேலை பண்ணுங்க. இந்த சூரியவம்சம் படம் மாதிரி ஒரே மாசத்துல கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி. உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன். மிகப்பெரிய ஆர்டர் எடுத்து வச்சிட்டோம். அதனால பிரச்சனை இல்ல. எவ்வளவு 10 லட்சம் பீஸ் கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு நாங்க ரெடி. உழைக்கிறதுக்கு நீங்க ரெடினா நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. 8428383842 வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நாளைக்கு ரிப்ளை கிடைக்கும். ஏன்னா நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி இல்ல டார்லிங், அவுட் ஆஃப் கண்ட்ரி இல்ல. இதான் நம்ம மெஷின். சோ அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வந்துற போது பாருங்க. இவ்வளவுதான். 2 மெஷினே 10க்கு 10 வச்சுக்கலாம். நாங்க ரெண்டுமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா வச்சு கொடுத்துருவோம். தேங்க்யூ தீபாமா. அவர் ஜீன்ஸ் பேண்டே போடலீங்க, கார்கோ போட்டிருக்காரு. அந்த கார்கோ எங்க வாங்கினது தெரியுங்களா? ட்ரெண்டில, அருணாகட்ட. சரி மேம், லைவ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் 8428383842 வந்துருங்க. நாளைக்கு தான் ரிப்ளை வரும் மேம். இப்ப ஆள் இல்ல, நாளைக்கு ரிப்ளை பண்ணிட்டு அதுக்குள்ளார கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் மேம். நீங்க ரிப்ளை பண்ணல மேம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரெடினா 10,000 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. மெஷின் 10 நாள்ல தயாரிச்சு கொடுத்துருவேன் மேம். எல்லாமே லேட் போய் தான் மேம் வரும். நான் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் அகைன் சொல்றேன், நான் ரீஃபண்டபிள். சோ நான் ரீஃபண்டபிள். ஏன்னா நான் வந்து லேத்து கொடுத்துட்டோம்னா நம்ம அளவு எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருவோம். உங்களுக்காக தான் மெஷின்ஸ் கொடுப்ப செய்யறதுக்கு. என்கிட்டலாம் அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் கிடையாது மேம். உங்களோட அமௌண்ட்டை வாங்கி உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். பெரிய பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடையாது. சரிங்களா? 1 பைசா 2 பைசா பெனிஃபிட்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? 1.5 வந்துரும் அப்ராக்சிமேட் ரேட். இது எல்லாமே 1.5. ஓ எனக்கு சொன்னீங்களா? நான் சார் ஜீன்ஸே போடல நினைச்சேன். நான் அது ஜீன்ஸ் கிடையாது. டேமேஜ் எல்லாம் இல்ல. நான் உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவேன் டார்லிங். நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். உங்க பிளேஸ்க்கு நானே இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவேன். நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பரா மெஷின் கொடுத்துருவோம். 1 இயர்க்கு உங்க கூட டிராவல் பண்ணிட்டு நாங்க 11 months அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு அடிமை நாங்க ஆயிருவோம், எங்களுக்கு அடிமை நீங்க ஆயிருவீங்க இல்லைங்களா? சோ நோ வரிஸ். நானும் சார் இருக்கோம். நீங்க எதை பத்தியும் வரி பண்ண வேண்டாம். உங்களையும் நாங்க கூட்டிட்டு போறது என்னுடைய பொறுப்பு. ஓகேங்களா? எங்களை நம்பி வந்திருக்கீங்க. கரெக்டான முறையில் உங்களுக்கு பயணம் பண்றதுக்கு எங்க கை பிடிச்சுக்கங்க. நாங்க உங்க கை பிடிச்சிடறோம். மாசம் 30,000 நாங்க கேரண்டி. சந்திரகலமா 1.5 ரா மெட்டீரியலோட 10 பேமெண்ட் பண்றீங்க. பேலன்ஸ் வந்து
10 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு செக்மெண்ட் முடிய வீடியோ அண்ட் போட்டோ அனுப்பிச்சிருவாங்க மெஷினோடது. அப்பவே கொடுத்துருவோம் இன்ஸ்டலேஷன், அப்பவே ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துருவோம். சிம்பிள் கான்செப்ட் மேம். பெரிய வேலையெல்லாம் கம்ப சுத்துற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொருக்கான மெஷினை போட்டு காமிச்சிடவா? ஆமா ரீல்ஸ் போட்டுருக்க, செக் பண்ணிக்கங்க. ஆஃப்டர் நீங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் வாங்க மேம், எல்லாமே அஃபோர்டா தான் இருக்கு. ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுக்க போறேன். கப்ஸ் டேமேஜ் ஆகுமான்னு கேக்குறாங்க. அது நீங்க அந்த அலைன்மெண்ட் எப்படி செக் பண்றீங்களோ அது சொல்லி கொடுத்துருவோம். அதுபடி ஃபாலோ பண்ணீங்கன்னா கப் டேமேஜ் ஆகாது. அந்த அது பத்தில நீங்க எந்த உரியும் பண்ண வேண்டாம். கப் டேமேஜ் பத்தில அது நாங்க சொல்லி கொடுத்துறோம். ஈஸியா இருக்கும். சோ ஸ்டார்டிங்ல அது உங்களுக்கு தெரியற தான். சோ தெரிஞ்சிச்சுனா அதாவது ஒன்னு கத்துக்கும் போது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்ல. மிக்ஸி போடுறீங்கல, தேங்காய் கட்டி, சோ பிளேடு, சோ இது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஆட்டாங்கல் அரைச்சிட்டு இருந்து சோ மிக்ஸி போடும்போது அமுத்ததான் அந்த மாதிரி தான். சோ அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸி. பிசினஸ் லோன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலீங்களே, எனக்கு இந்த பத்தி ஐடியா இல்ல. அது நீங்க கிடைக்குங்க, SME அதெல்லாம் கிடைக்கும். அது நீங்க விசாரிங்க மேம், அது நீங்க விசாரிங்க, உங்களுக்கு கிடைக்கும். அது பிரச்சனை இல்ல. பர்சனல் லோன் கிடைக்கும். பெரிய அமௌண்ட் இல்லைங்களா, 1.5 லேக் ஈஸியான விஷயம் தான். சீனியர் பண்ணலாம், அதை எடுத்துக்கலாம் சார். பேமெண்ட் மோட் த்ரூ பேங்க் அக்கௌண்ட் தான். பேங்க் அக்கௌண்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் 10,000 அமௌண்ட் பே பண்ணா போதும். ஆமா மேம், நாங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஆமாங்க. சோ அதான். சோ எல்லாமே ஜாப் ஒர்க் தான் மேம், எல்லாமே ஜாப் ஒர்க் தான். நம்ம இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஆர்டர் தான். இது எப்படி நீங்க மேனுஃபேக்சர் பண்ற பொருள் அழிக்கணும், அது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு, மெயின் விஷயம் தான். சோ அதுக்கப்புறம் பெரிய யூனிட் ஓப்பன்லாம் பண்ணலைங்க, சின்ன ஒரு யூனிட், அதுவும் ஜாப் ஒர்க் கொடுத்துருக்கோம். சோ நம்ம கேட்கிற ரெக்யர்மெண்ட்ல நம்ம கேட்கிற இதுல அதான் சொல்ற பாத்தீங்களா 300 கிலோ இருக்கு அதோட மிஷின் காஸ்ட். எதுக்காகனா உங்களுக்காகவும் எங்களுக்கு ஒரு நியூ பிசினஸ், உங்களுக்கும் ஒரு நியூ பிசினஸ், சூப்பரான பிசினஸ். EB கனெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வீட்ல இருந்து பண்ணலாங்க. ஆஃப் ஃபேஸ் இருந்தா போதும் மேம். நீங்க தனியா இதுக்கு ஒரு லைன் போடணும், ஜாயின் பண்ணிக்கங்க வினோதினிமா. கமர்ஷியல் போடணும், ரிஜெக்டட் பீஸ் ஃபார் எனிதிங் மேம். ரிஜெக்டட் நீங்க பண்றது பொறுத்தாங்க, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. எதுவுமே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணிடுங்க. ரிஜெக்ட் நாங்க எப்படி சொல்லித்தரோமோ அப்படி பண்ணீங்க, அது ரொம்ப ஈஸி. நாங்க ஃபர்ஸ்ட் டே உங்க கூட இருப்போம். ஐ மீன் அந்த எப்படி நீங்க ஓட்டுறீங்கன்னு பார்த்துட்டு அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதா இருந்தாலும் உங்க கூட நம்ம இருப்போம், ஜாயின் பண்ணி நீங்க கூட வரலாம். டவுட் நம்ம இன்ஜினியர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. சோ அதனால அதை பத்தி நீங்க பிரச்சனை, கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல நாங்க இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க நாங்க இருக்கும்போது எதுக்கும் வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்க 2 பேருமே இருக்கோம். சோ செமையா பண்ணலாம், செம சக்சஸா நம்ம எல்லாரும் கை கோர்த்து ஜெயிப்போம் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன நம்ம இந்த வேர்ல்ட்ல டிமாண்டா இருக்குன்னு பாப்போம். அடுத்தது இப்போ வந்து நம்ம நார்மலா இந்தியாக்குள்ள பண்ணலாம், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சவுண்ட் நாய்ஸ் இருக்காது, ரொம்ப மைல்டான நாய்ஸ் தான். சவுண்டே இருக்காது. நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப வெயிட் வந்து 350 கிலோ இருக்கும் வெயிட். ஏன்னா உங்களுக்கு 300 to 350 அந்த அளவுக்கு இருந்தாதான் குவாலிட்டியா இருக்கும். எங்க மெஷின் மேம் இப்பவே சொல்லிடுறேன், நீங்க என்ன வேணா கம்பேர் பண்ணலாம். எங்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறோம், காஸ்ட் அப்படிதான் பெர்ஃபெக்ட்டா கொடுப்போம். சூப்பரா இருக்கும். அதனால உங்களுக்கு கம்ப்ளைண்டே வராது. கிருஷ்ணகிரிக்கு ஆல்ரெடி இருக்காங்க மேம், ஜாயின் பண்ணிக்கங்க. ஒண்ணும் போடல மேம், வாங்க மேம், வாங்க. நிறைய பேர் புக் ஆயிட்டு இருக்காங்க. சோ தாராளமா வாங்க. எங்க இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் நாங்க வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ரிக்வயர்மெண்ட் இருக்கு, எங்களுக்கு தேவை. சோ பீஸ் தேவை. அதனாலதான் இது வந்து ஜாப் கொடுத்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பா நம்ம மேன் பவர் எல்லாம் பண்ண முடியாது. சோ பிசினஸ் வேணும். அதனால நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுத்து ரொம்ப கம்மியா நாங்க வச்சிருக்கோம். எனக்கு போதும், எனக்கு வந்து அது கிடைச்சாவே போதுமானது, வேற தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே இதுல லேர்ன் பண்ணணும். சோ பிசினஸ் பண்ணீங்க, ஸ்டார்ட் அப் பண்ணீங்கன்னா 1.5 லேக் நீங்க போறீங்கன்னா அதுக்கான முதலீடுக்கு போடுறீங்கன்னா அதுக்கான லாபம் வரணும் இல்லைங்களா? சோ 30,000 லாபம் கண்டிப்பா வரும். மினிமம் நான் சொல்றேன், இது வந்து மினிமம் மேக்ஸிமம் எடுக்கலாம். நீங்க இதுல பழகிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எடுக்கலாம். அக்கா சப்போர்ட் கண்டிப்பா ராதிகாமா. அதான் ப்ரொடக்ஷனே நான் எடுத்துக்கல. இதுக்கு மேல என்ன சப்போர்ட் வேணும்? அது பத்தி பிரச்சனை இருக்காதுங்க. போலீஸ் கோட்டர்ஸ் இருந்தாலும் பெரிய நாய்ஸே இருக்காதுங்க. நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நீங்க ஷாக் எல்லாம் எதுவுமே அடிக்காது சாந்திமா, எதுவுமே கவலைப்படாதீங்க. ரொம்ப சேஃபா தான், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த ஷாக், வயரிங் கனெக்ஷன் எதுவுமே ஆகாது. டோன்ட் வரி. எல்லாமே நான் கொடுத்துருவேன். மிஷின் இன்ஸ்டால் பண்றது, சோ ட்ரைனிங், எப்படி பேக்கிங் பண்றது, சோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா சோ வந்து நாங்க எடுத்துருவோம். வீக்லி ஒன்ஸ். நல்ல ஐடியா. யார் காவியா? ஐடியா இல்ல. தேங்க் யூ காவியா, நல்ல ஐடியா, சூப்பர். நன்றிப்பா, நன்றி. ஸ்ரீலங்காக்கு எடுக்க முடியாது, only for India. சோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க வேணா சொல்லுங்க, நாங்க எடுத்துறோம். நார்மல் EB கனெக்ஷன் போதுங்க, ஹாஃப் ஃபேஸ் இருந்தா போதும். ஆமாங்க. ரா மெட்டீரியல் நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். And only for the எஸ் கரெக்ட் சந்திரா கலா மேம், கரெக்ட். நாங்களே மெட்டீரியல் கொடுத்துருவோம், நாங்களே கலெக்ட் பண்ணிக்குவோம். மெயின் அதான் அக்ரிமெண்ட்லயே இருக்கும். ரமேஷ் சார், நாங்க சிறுமுகை கோயம்புத்தூர்ல பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நீங்க எங்க வேணா பண்ணுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். ஐ வில்
கான்டாக்ட் யூ வெரி சூன். நன்றி பத்மினி அருண்மா. ஸோ எல்லாருமே பண்ணலாம். ஏஜ், படிப்பு, நாலேஜ் எதுவுமே இதுல வேண்டாம். இப்போ எத்தனையோ குழந்தைங்க பார்ட் டைம் ஜாப் போறாங்க இல்லைங்களா, லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை. வீட்டுல இருந்து குடிசை தொழில் மாதிரி தான். குடிசை தொழிலுக்கு எந்த லைசன்ஸ் இருக்குல்ல, நீங்க போய் நீங்க எதுவும் ப்ராடக்ட் சேல் பண்றது இல்ல, அது நாங்க பண்ணிக்கிறோம். அது அந்த அதுக்கான லைசன்ஸ் நாம வச்சிருக்கோம். இதுக்கு நாங்க வெளியே விக்கிறோம். அது தையல் மிஷினுக்கு டீடைல்ஸ் வாட்ஸ்அப் வாங்க, நான் எல்லாமே கொடுத்துறேன். ஈவன் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ். கண்டிப்பா வாங்க பூர்ணிமாமா, கண்டிப்பா ஆல்வேஸ் வெல்கம் டாமா, வெல்கம். நம்ம எல்லாரும் நீ அடிக்கடி மீட் பண்ணுவோம், நான் உங்களை தேடி வந்து மீட் பண்ணுவேன். அதுக்கான வாய்ப்பு பகவான் கொடுத்திருக்காரு, யூட்டிலைஸ் பண்ணுங்க. வாங்க டீ சாப்பிடுவோம். சூப்பர். சரிங்க, ஏதா இருந்தாலும் நீங்க என்ன வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நாளைக்கு தான் ரிப்ளை வரும். ஏன்னா நாங்க வெளியே இருக்கோம், ஸ்டாஃப்ஸும் போயாச்சு. ஸோ அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நீங்க பெர் டே 1000 சொல்றீங்க. நீங்க ப்ரொடக்ஷன் எடுக்கிறத வச்சு தான் சொல்றேங்க. ஸோ ப்ரொடக்ஷன் எடுக்கிற வச்சு தான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கிலோவுக்கு 400 பீஸ் எடுக்கலாம். ஒரு ரோல்ல 8000 பீஸ் எடுக்கலாம். கணக்கு போட்டு பாருங்க. ஸோ 8000 பீஸ் எடுக்கலாம். மொத்தம் 5 ரோல் சொல்றீங்களா, 100 கிலோங்க. 100 கிலோ 2 நாள்ல முடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மேம்? 10,000. மற்றவர்களில் வாழ வைக்கும் உங்களை தலைவரேங்க அண்ணா அக்கா. நன்றி வித்யாஸ்ரீமா, நன்றி. சோ எல்லா டீடைல்ஸுமே போன்ல நான் சொல்லிடுறேன். உங்க மேனேஜர் பேசிடுவாங்க. இப்பவே வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு அதுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். சரிங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 rupees அட்வான்ஸ். ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 1.5ங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க அட்வான்ஸ். நோ டாக்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல மேம். உமா மகேஸ்வரி மேம் should give the full amount at the one time. இல்லைங்க 10,000. உமா மகேஸ்வரி மேம் just 10,000 rupees மட்டும் பே பண்ணிட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கங்க. அது நான் ரீஃபண்டபிள். இப்பவே சொல்லிட்டு பண்ணிட்டு உங்களுடைய கம்ப்ளீட் 10 நாள்ல உங்களுக்கு ரெடி ஆயிரும். சோ மிஷின் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணலாம். ஆஃப் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். மேம் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours மிஷின் எடுத்துனா போதும் மேம். எல்லா நேரமும் நீங்க ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். சோ என்னோட மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாமே பேசுவாங்க உங்ககிட்ட, டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே. எவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் பண்ணலாம் சந்திரகலா மேம். ஓகேங்களா? உங்க விருப்பம். நீங்க ஃப்ரீ எந்த அளவுக்கு இருக்கீங்களோ. நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. மெஷினா வாங்கிட்டீங்கன்னா நாங்க ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்களும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. ஒரு தடவை பணத்தை பாத்துட்டீங்க, அந்த போதையில விழுந்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் தொழிலுங்கிற ஒரு போதையில வந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்குது. அடுத்து போயிட்டே இருக்கணும் மேம். அவ்வளவுதான். பொருளாதாரத்துல நம்ம சுதந்திரமா இருக்கணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. மெயின் விஷயம் தாங்க. பொருளாதாரத்துல நம்ம எப்பவுமே இருந்துட்டோம்னா தான் அப்டேஷன் ஆகிட்டே இருக்க முடியுங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. மெயின் விஷயம் அகமே அதுதான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பொருளாதாரத்துல, ஆரோக்கியத்துல, செல்வ செழிப்புல, தைரியத்துல, பாசிட்டிவிட்டியில அகம் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அதுதான் அகம். ஸோ நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. ஓகே, வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. ஓகே, எல்லாருமே 8428383842 எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. டீடைல்ஸ் வந்து நாளைக்கு 11 o'clock கொடுத்துருவோம். சோ உங்களுக்கு ஸ்டார்டிங் பேமெண்ட் 10,000 மட்டும் தான் நான் வாங்குறேன். வாங்கிட்டு மெஷின் ரெடியாக அடுத்தடுத்த பேமெண்ட் நீங்க போட்டே இருங்க. டெஃபினட்டா வாங்க. சிறுமுகை ஆபீஸ்ல தான் சார் இருப்பாரு. சிறுமுகை ஆபீஸ்க்கு வந்து நீங்க பாத்துக்கலாம். சிறுமுகையிலேயே வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க அடுத்தடுத்து பேமெண்ட் நெக்ஸ்ட் 10 நாளுக்குள்ள போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டெலிவர் ஃபுல் அமௌண்ட் வந்ததுக்கு டெலிவர் பண்ணுவேன் நான். எந்த டேட்டா இருந்தாலும் சரி, என்ன டைமிங்கா இருந்தாலும் சரி, உங்க வீடு தேடி இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடுவேன். இன்ஸ்டலேஷன் கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு வந்துருவேன். சரிங்களா? அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். ப்ரொடக்ஷனுக்கு நீங்க எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ரெடினா. ஓகேங்களா? தேங்க்யூ மேம். கான்டாக்ட் பண்றதுக்கு 8428383842. ஓகேங்களா? நாளைக்கு பேசுறேன். நைட் ஒர்க்கா இதை பத்தி பேசுறேன். மறுபடியும் நாளைக்கு பேசுறேன். லவ் யூ ஆல். பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். பகவானுக்கு நன்றி சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், பகவானுக்கு சொல்றேன். எல்லாத்துக்குமே நன்றி. சோ நம்ம வேற லெவல சக்சஸ் ஆயிட்டோம். இன்னும் வேற லெவல வேற மாதிரி ஜெயிச்சு நிக்க போறோம். வேற மாதிரி அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் மேம். அதாவது வந்து எல்லையே கிடையாது வெற்றிக்கு. நம்ம நினைக்கிறதா முயற்சி பண்ணா எல்லையே கிடையாது. வெற்றிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. போய்கிட்டே இருக்கும். அது ஒன் ஆஃப் த அடிக்ஷன். எனக்குலாம் பாத்தீங்கன்னா பிசினஸ்னா ஒரு போதைங்க. சோ அந்த போதையில விழுந்துட்டோம்னா நமக்கு நினைவுகள் வேற எங்கேயும் வராது. அடுத்தது என்ன பண்ணலாம், தவறான பாதையிலே கொண்டு போய் விடாது நமக்கு பிசினஸ்ங்கிற ஒரு போதை. அந்த போதை எல்லாருமே நுகர்ந்து பாருங்க. சோ ஒன்ஸ் நீங்க நுகர்ந்துட்டீங்க, அந்த ஸ்மெல் நுகர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இதை விட்டு வெளியே போகவே மாட்டீங்க. மேல வந்துட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதுக்கு ரெடி ஆயிட்டீங்க நீங்க. நானும் ரெடி ஆயாச்சு. உங்களை கூப்பிட்டு போறதுக்கு நானும் சார். என்ஜாய் ஆல். பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். லவ் யூ. நம்ம பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஓகேங்களா? நம்ம வளர்ந்தா பார்த்தா நம்மளை சுத்தி இருக்கவங்க சேர்த்து வளர வைக்கணும். இதுதான் உண்மை உழைப்பு. ஓகேங்களா? லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ so much.